நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், இன்றைய உணவு எடுத்துக்கிறவங்க நாளைக்கு காற்றா மாறினீங்கன்னா நீங்களும் சோறு திங்க மாட்டீங்க. காற்று தான் உங்களுக்கு எல்லாமே. அதனால இன்னைக்கு நீங்க நல்லா சாப்பிட்டுக்கங்க. ஒரு நாள் அந்த காற்றோட தன்மைகள் மாறும்போது அதுவா ஒரு நாள் நிகழும். அந்த நிகழ்ற அன்னைக்கு அதை நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். அது ஒரு நாள் நிகழும் அப்படிங்கிறது தான். அதனால இப்ப நான் உணவுல இருந்து விடுபட்டுக்கிட்டே வர்றேன். இப்ப உனக்கு உணவு கொடுத்துட்டே வர்றேன். ஒரு நாள் நீ உணவுல இருந்து நீயே விடுபடுவ. புரியுதா? அதனால நாளைக்கு உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உணவு நீயே விடுபட போறேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு அரிசுவை உணவை நான் கொடுத்துக்கிட்டே வர்றேன். ஒரு நாள் உனக்கு இந்த தியானம் சுகத்தை குடிக்கிறோம். அப்ப நீ ஏமாந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு அட்வான்ஸா என்னென்ன சாப்பாடுலாம் நீ சாப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அதை நானே போட்டுக்கிட்டு வரேன். புரியுதா? அப்ப ஒரு நாள் உன்னுடைய உடல் மாறணும்னா, உன் மனம் மாறணும்னா, நீ வெறும் கஞ்சியை தான் குடிப்ப, ஒரு டம்ளர். அடுத்த என்ன பண்ணுவ? கஞ்சியும் குடிப்பியான்னு தெரியல. அப்ப அதுக்காகத்தான் இப்பயே வாழையில பின்னாடி கஞ்சி தெரிஞ்சிருச்சு எனக்கு. புரியுதுங்களா? இது உங்களை சந்தோஷப்படுறதுக்கு இல்ல, பின்னாடி தெரிஞ்சு. அப்ப ஒருத்தர் சோற்றையே விட்டவரு சோறு போடுறாருன்னா, ஏன் சோறு போடுறாருன்னா, நாளைக்கு என் புள்ள சோத்தை விட்டுருவாங்க, இன்னைக்கே சோறு திட்டு கட்டுவாங்க.